பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். திரு நாஞ்சில் நாடன் அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், உங்களுக்குள்ளேயே ஒரு வாசகர் இருக்கிறார், ஒரு எடிட்டர் இருக்கிறார், ஒரு விமர்சகர் இருக்கிறார் அப்படின்னு நீங்களே பதிவு செய்கிறீங்க. ஸோ ஒரு வாசகராக, ஒரு விமர்சகராக உங்களுடைய படைப்புகள்லேயே நீங்கள் மதிப்பிட்டீங்கன்னா எப்படி? உங்களுக்கு நெருக்கமான படைப்புன்னு அதை சொல்லுவீங்க? ஒரு நேசிப்போடு தான் நம்முடைய எல்லா எழுத்தையும் எழுதுகிறோம். இப்போ ஒரு 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 சிறுகதை எழுதுகிறேன்னா, நான் எழுதி முடித்த பிறகு ஒரு வாசகனாக, ஒரு விமர்சகனாக, ஒரு எடிட்டராக நான் அதை படிக்கிறேன். சில சொற்களை மாற்றுவேன், சில சென்டென்சஸை மாற்றுவேன், திருப்பி எழுதுவேன், சில சொற்றொடர்களை மேலும் சேர்ப்பேன். இதுக்கப்புறம் என்னுடைய குறைஞ்சபட்சம் என்னுடைய ஒரு திருப்திக்கு பிறகு தான் அது வெளியே வருது. அது ஒரு பிரிண்ட்டுக்கு போகுது. ஆக திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அதை வெகுஜன கன்சம்ஷனுக்கு அனுப்ப மாட்டேன். நான் கிழிச்சு போட்டுருவேன். நான் எழுதிய 6 நாவல்கள்லையும் எனக்கு மிதவை பிடிக்கும், எனக்கு எட்டுத்திக்கும் மதையானை பிடிக்கும், சதுரங்கக்கூரை பிடிக்கும். சொல்லிகிட்டே போனால் எதை பிடிக்கலைன்னு சொல்கிறதுண்ணா? தம் மக்களில் எந்த பிள்ளையை பிடிக்கலைன்னு எப்படி சொல்கிறது? அப்புறம் நான் பார்த்து பிரமித்து நிற்கும்படியான வரிகளை ஒருவேளை நான் எழுதியிருக்க முடியும். ஆனால் பிரமித்து நிற்கும்படியான புத்தகங்களை நான் எழுதினேன்னு எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி கிளைம். அது ஒருவேளை நான் தொடர்ந்து பயணம் செய்கிற போது நேராமலும் போகலாம். நேராமல் போகிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அப்புறம் என் பங்கை இன்னொருத்தன் செஞ்சிருக்க முடியாதுங்கிற ஒரு கர்வமும் இருக்குது எனக்கு. நான் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையை இன்னொரு எழுத முடியாது. கம்பனியில் வழி நூல்கள்னு சொல்லக்கூடிய நூல்கள் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. கம்பன் மிக புலமை பெற்றவர்கள், அறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், பேராசிரியர்களால். ஆனால் யாராலும் அம்பராத்தோணி எழுதப்படவில்லை, கம்பனின் அம்பராத்தோணி. ஏன்னா நான் சொற்களில் புழங்குகிறவன், சொற்களை காமுறுகிறவன். ஸோ சொற்கள் பற்றி, கம்பனை பற்றி யோசிக்கிற ஒரு விஷயம் நான் ஒரு படைப்பிலக்கியவாதியாக இருக்கிறதுனால எனக்கு தான் அது தட்டுப்படுது. இந்த கதைக்கான களம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க? இவ்வளவு அனுபவ சேகரம் யார் மூலமாக உங்களுக்கு வந்துச்சுங்க? அதாவது மாமிச படைப்பு தவிர மிச்ச 5 நாவல்களும் என்னுடைய அனுபவங்களுடைய நீட்சி தான். ஆனால் எல்லாமே என்னுடைய அனுபவங்கள் கிடையாது. இப்போ தலைகீழ் வீதங்கள் நான் எழுதுகிற போது அது ஒரு திருமணமானவனுடைய பிரச்சனையை பற்றி எழுதுகிறேன். அப்போ எனக்கு திருமணம் ஆயிருக்கலை. ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறோம், ஆயிருந்தால் என்ன நடந்திருக்கும். ஒரு அனுபவத்தினுடைய நீட்சியை பயன்படுத்திக்கிறோம். அது அந்த அனுபவம் சார்ந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக பயணம் செய்கிற போது அந்த நீட்சியை நம்முடைய அனுபவமாக அனுமானித்து கொண்டு நம்மால் எழுத முடியும். இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக தமிழ் சமூகம் சந்திக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு படைப்பாளன் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? நான் அடிப்படையாக கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள் ஒன்று விவசாயம், சுற்றுச்சூழல், இயற்கை. 3வது மனித மனத்தினுடைய மகத்துவங்கள், மனித மனத்தினுடைய ஈனங்கள். இது நான் அன்றாட கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலோ, ஒரு கட்டுரையோ எழுதுவதற்காக நம்முடைய மனசு பதிவு செய்து கொள்வதல்ல. ஆனால் அதை சார்ந்து நான் எழுத வருகிற போது இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதாவது என்னுடைய இப்போ அம்பரா தோணின்னு சொல்கிறோம். அம்பு அற்றுப்போகாத தோணி, ஒரு 2 லிட்டர் சேர்த்து வச்ச மாதிரி தோளில் தொங்கிட்டு இருக்கும். இப்போ போரில் நீங்கள் போரில் ஈடுபட்டிருக்கிற போது எதிராளி ஒருத்தன் நின்றுட்டுருக்கான், அவனும் அம்பு, நீங்களும் அம்பு. நீங்கள் கை வச்சு இப்படி எடுக்கிற இடத்துல அந்த அம்பு உங்களுக்கு கிடைக்கணும். அது காலியாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அதில் அம்பு எப்போதும் நிறைஞ்சிருக்கணும். நிறையும்படியாக சூழல் பார்த்துக்கும். போர்க்களத்தில் வேறு யாராவது ஒரு ஏவலாளி அம்பை நிறைச்சிட்டு போவார். எனக்கு நான் தான் சேகரிச்சாகணும். இது அன்றாட வாழ்க்கையில் நான் சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த நோக்கத்தோடு இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை அல்லது ஒரு சிறுகதையை எழுதுகிற போது ஒரு விஷயம் தேவையான எனக்கு தூணியில் கை வச்சா எனக்கு கிடைக்குது. நான் அதை பயன்படுத்திக்கிறேன். உங்களுடைய எழுத்துலக பயணத்தில் திரை அனுபவமும் உங்களுக்கு சேகரமாகி இருக்கிறதுனால அந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருந்ததா? தொடர்ந்து அதில் பயணிக்கணுன்ற உத்வேகத்தை தந்ததா? எப்படிங்கயா இருந்தது? பரதேசி படம் அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அதாவது என்னுடைய சக எழுத்தாளர்களில் சிலர் அது ஒரு கெரியராக பண்ணுறாங்க, தொழில். நான் என்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தேங்கிற மாதிரி அவங்களுடைய பணம் தேடலுக்கு அது ஒரு தொழில். அதை நீங்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. இவர்கள் அதை செய்வதன் மூலம் இந்த திரைத்துறையை கொஞ்சம் மேம்படுத்த முடியுமாண்ணா? அது ஒரு நல்ல விஷயம் தான். என்கிட்ட நான் பரதேசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது பக்கத்தில் இயக்குனர் பாலா இருக்கார். ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க.
உங்களை மாதிரி படைப்பிலக்கியவாதிகள் திரைத்துறைக்கு வரும்போது திரைத்துறை மேம்படுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது கூவம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. 3 பாட்டில் பிஸ்லரி ஊற்றுனீங்கன்னா அது இந்த அளவுக்கு மேம்படுமோ அந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். பாலா அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னாரு என்கிட்ட, அவ்வளோ நெகட்டிவாக பார்க்காதீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னார். இப்போ அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். நல்ல கவிஞர்கள் வருவதும், நல்ல கதைகள் திரைப்படமாவதும், நல்ல உரையாடல்கள் வருவதும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் சில டெம்பர்மெண்ட் இருக்குது. இப்போ பரதேசியில் வந்து பாலா என்னை விரும்பி கூப்பிட்டாரு. நான் சரின்னு எழுத போனேன். எனக்கு அதில் ஆதாயமும் இருந்தது. 30 நாள் நான் ஷூட்டிங்கில் கூட இருந்தேன். படம் முடிகிற வரைக்கும் நான் கூட இருக்கல. அப்புறம் எனக்கு ஒரு அமெரிக்கா விசிட் ஒரு 58 நாள் இருந்து நான் கிளம்பி போயிட்டேன். அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதை நான் ஒரு தனி நூலாக எழுதுவேன். அந்த அனுபவம், அந்த டீம், எல்லா தரப்பான இப்போ இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அடுக்குகள் இருக்குல்ல, சாதாரண லேபரில் இருந்து ஹீரோ வரைக்கும், இதெல்லாம் நாம் ஒரு எழுத்தாளங்கிற காரணத்தினால நம்ம மைன்யூட்டாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எனக்கு வாழ்க்கையில் சில உணவில் இருந்து, உறைவிடத்தில் இருந்து, உடையில் இருந்து, வாகனத்தில் இருந்து, அப்புறம் நம்ம வெளியே இருந்து பார்க்குறதுனால நான் எப்போவுமே அதில் அந்யோன்யமாக தோய்ந்து போயிருக்கலை. ஐ வாஸ் ஆல்வேஸ் அன் அவுட் சைடர். நான் அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் ரிச்சான அனுபவம் தான். ஆனால் எனக்கு வந்து இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கான, தொடர்ந்து ஈடுபடுவதற்கான மன வாய்ப்பு எனக்கு இல்லை. அப்புறம் என்னுடைய ஏஜ், அப்புறம் அங்கே போய் நான் செய்கிறத விடவும் எனக்கு என்னுடைய துறையில் செய்வதற்கான தேவை நிறைய இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இருந்தேன். எனக்கு வந்து பெரிய பணக்காரனாயிரணும், பெரிய விலை உயர்ந்த காரில் பயணம் போகணும், விமானத்தில் போகணும், அப்படியெல்லாம் ஆசைகள் இல்லை. ஐ ஆம் ஹாப்பி வேர் ஐ ஆம். ஸோ அதனால் நான் அது வந்து அதை ஒரு இழப்பாவோ ஒரு தப்பாக கூட நான் நினைக்கல. ஐ ஆம் கம்ஃபர்டபுள் ஹியர். இந்த ஊடகத்திற்கும் படைப்பாளிக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? நிறைவாக இந்த பேசும் தலைமை அனுபவம் உங்களுக்கு எப்படி தந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதை பேசுகிற போது எனக்குள்ளே நான் யோசித்து பார்க்குறேன். எனக்கே தெளிவற்ற சில விஷயங்கள் உரையாடலின் மூலம் தெளிவாகுது. அப்புறம் நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அனுபவத்துக்கும் எப்போவுமே நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறவன். அதனால் எனக்கு இது ஒரு சந்தோஷமான அனுபவம். ஆனால் நாங்கள் ஏன் இந்த ஊடகங்களுடைய இந்த வெளிச்சத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னா, இப்படி நீங்கள் இப்போ இந்த சுதந்திரமாக அனுமதிக்கிறீங்க. இந்த சுதந்திரம் எல்லா சேனல்களையும் கிடைக்கும்னு நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. என்னையும் ஒரு கருவியாக தான் அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. ஐ ரிஃப்யூஸ் டு பி யூஸ்ட் அஸ் அ டூல். நான் அந்த கர்வத்தோடு இருக்கிறவன். என்னை 1 மணி நேரம் உட்காந்து பேச சொல்லி நான் வர்றேன். எந்த சேனலுக்கு கூப்பிட்டாலும் வர்றேன். ஒரு உரையாடலுக்கு கூப்பிட்டு நான் வர்றேன். நான் வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி நாஞ்சில் நாடன் கூடிய ஒரு இலக்கியவாதிகளுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லது நான் விற்பதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு வந்து நான் நினைக்கிறத நான் சொல்லணும். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு போனால் இப்போ நீங்கள் குறுக்கிடவே இல்லை. என்னுடைய மன ஓட்டத்தை தொடர்ந்து நான் போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கிற தளங்களில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அப்புறம் என்னுடைய முகம் வந்து 63 தேசங்களில் உலகத்தில் முதல் முறையாக பார்த்து என் முகத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறதான சினிமாத்துறை நடிகனான என் எழுத்தப்படி போதும். எனக்கு என் முகத்தை காட்டி நான் என்ன பெற போகிறேன்? ஆகவே எங்களுக்கு அதில் வந்து ஒரு நெகட்டிவான இது நிறைய பேருக்கு இருக்குது. அப்புறம் இதன் மூலம் ஒரு பிராபல்யம் வந்துடும், நான் வந்து போற்றப்படுகிற ஒரு எழுத்தாளன் ஆயிடுவேங்கிற மாதிரி மூட நம்பிக்கைகள் எனக்கு இல்லை. அதை கெரியராக எடுத்து செய்கிறவங்க செய்யட்டும், அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். ஒரு நிறைவான நேர்காணல். இன்னும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரமின்மை நமக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து உங்களுடைய எழுத்துக்கள் வாயிலாக தமிழ் சமூகம் தொடர்ந்து உங்களோடு உரையாடி கொண்டே இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். என்ன நேயர்களே, எழுத்தாளரோடு பேசுகிற போது ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதை தான் நான் முன்பே குறிப்பிட்டேன். ஒரு எழுத்தாளரோடு பேசுகிற போது நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல ஒரு சருகு போல, அது இலக்கற்ற அலைவதை போலத்தான் என்னுடைய கேள்வியை கூட ஒரே நேர்கோட்டில் அமைத்து கொள்ளாமல் பலதரப்பட்ட தமிழ் பண்பாடு சார்ந்து, தமிழ் கலாச்சாரம் சார்ந்து ஒரு படைப்பாளனின் ஆழ் மனம் எப்படி சிந்திக்கிறது, இப்படி பலதரப்பட்ட தளங்களில் நம்ம பயணிச்சிருக்கோம். அப்படிதான் மிக முக்கியமான ஆளுமைகளை, தமிழகம் கொண்டாட வேண்டிய ஆளுமைகளை எல்லாம் உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கு பேசும் தலைமை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.